குட் மார்னிங் தம்பி. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த மாதிரி நம்ம 3 பேஸ் சர்க்கியூட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். 3 பேஸ் சர்க்கியூட்னா என்னன்றத பார்த்தோம். சரியா? ஸோ 3 பேஸ் சர்க்கியூட் முடிஞ்சதுல அதுல பார்த்தீங்கன்னா 3 சிஸ்டம் இருந்துச்சு. ஒன்று வந்து சிங்கிள் பேஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து 2 பேஸ் சிஸ்டம், இன்னொன்று 3 பேஸ் சிஸ்டம். இந்த மாதிரி 3 சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த 3 சிஸ்டமும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். 3 சிஸ்டமும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம். சரியா? அதே போல இப்ப அதோடைய கண்டினியூஷன், அதாவது அந்த 3 பேஸ் சிஸ்டத்துடைய கண்டினியூஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. ஸோ 3 பேஸ் சிஸ்டத்துடைய கண்டினியூஷன் அப்படிங்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம 3 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு 3 வேவ் ஃபார்ம் கிடைச்சிச்சு. 3 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு 3 வேவ் ஃபார்ம்ஸ் கிடைச்சிச்சு. அந்த 3 வேவ் ஃபார்ம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபேஸ் சீக்வென்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். சரியா? ஃபேஸ் சீக்வென்ஸ். இந்த ஃபேஸ் சீக்வென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபேஸ் சீக்வென்ஸ்ன்றது 3 ஃபேஸ் லைன்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். 3 ஃபேஸ் லைன்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் என்னது, ஃபேஸ் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? எந்த 3 லைன் அப்படின்னு கேட்டனா, வேவ் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு RYB அப்படின்னு 3 வேவ் ஃபார்ம் கிடைக்கும். சரியா? RYB இந்த மாதிரி 3 வேவ் ஃபார்ம் கிடைக்கும். சரியா? இந்த 3 வேவ் ஃபார்மும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒரே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா? சரி. சரியா? சோ அந்த ஃபேஸ் சீக்வென்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. அந்த ஃபேஸ் சீக்வென்ஸ் தான் என்னது இப்ப நம்ம பார்க்க போறது. நார்மலாவே நமக்கு 3 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ஒரு காயில்ல இருந்து இன்னொரு காயிலுக்கு 120 டிகிரி வந்து நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு காயில்ல இருந்து இன்னொரு காயிலுக்கு நமக்கு என்னது 120 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? சோ அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்றதா உங்களுக்கு இந்த ஃபேஸ் சீக்வென்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன இதுதான். சரியா? ஒரு 2 மார்க் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஃபேஸ் சீக்வென்ஸ்ன்றது இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். 3 பேஸ் சிஸ்டத்தில் ஒவ்வொரு வோல்டேஜிலும் 3 பேஸ் சிஸ்டத்தில் ஒவ்வொரு வோல்டேஜிலும் எந்த ஆர்டர் அதன் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எந்த ஆர்டரில் மேக்ஸிமம் ஆர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூகளை அடைகிறதோ அந்த ஆர்டரே ஃபேஸ் சீக்வென்ஸ் ஆகும். அதாவது ஒரு சைக்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த சைக்கிள்ல ஒரு ஃபேஸ், இது ஒரு சைக்கிள் இருக்கு. சரியா? இந்த ஒரு சைக்கிள்ல எது ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூ எடுக்குதோ அதுதான் ஆர்டருடைய ஃபேஸ் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆர்டருடைய ஃபேஸ் சீக்வென்ஸ், அதாவது முழுமையா ஒரு பாசிட்டிவ் டிகிரி, சாரி பாசிட்டிவ் வோல்டேஜும் நெகட்டிவ் வோல்டேஜும் கிடைக்கணும். அதாவது இந்த மாதிரி முழுமையா கிடைக்கணும். சரியா? இந்த மாதிரி முழுமையா கிடைச்சாதான் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பாக்குறப்ப நமக்கு RYB அப்படின்னு 3 காயில் இருக்கு. சரியா? RYB. சரியா? அந்த RYB ல நமக்கு எப்படி ஃபேஸ் சீக்வென்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் R பேஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. R பேஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பைல முடிச்சிராங்க. இது பை, இது 2 பை. ஓகேவா? சோ இது பை, இது வந்து என்னது 2 பை. சோ 0 to 2 பை வந்து ஃபர்ஸ்ட் எது முடிச்சிருக்கு அப்படின்னா R பேஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கு. ஏன் சார் B பேஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. B பேஸ் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க பாதி வந்து எங்க எதுவுமே இல்ல. சோ எந்த ஒரு சைக்கிள் ஃபுல்ஃபில் ஆயிருக்கோ, அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒண்ணா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்கிற முடியும். பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒண்ணா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா R பேஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, க்ளோஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா தான் B பேஸ், சாரி Y பேஸ் அட்டன் ஆகுது. அட்டன் ஆகி க்ளோஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து B பேஸ். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஃபுல்ஃபில் ஆனா மட்டும் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், அத ஃபேஸ் சீக்வென்ஸ் வந்து ஆர்டர் படி அடுக்க முடியும். சோ இந்த ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா R பேஸ் ஃபர்ஸ்ட் ஆகும், Y செகண்ட், B வந்து தேர்ட் ஆகும். என்னது க்ளோஸ் ஆகுது. R ஃபர்ஸ்ட் ஆகும், Y வந்து செகண்ட் ஆகும், B வந்து என்னது தேர்ட் ஆகும்
க்ளோஸ் ஆகுது. சரியா? சரி ரைட். இதுல வந்து இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னேன். என்ன அப்படின்னா ஒவ்வொரு காயிலுக்கும் 90 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கும், 120 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? சோ அந்த 90 டிகிரி 120 டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹாஃப் சைக்கிள் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கோ அதுதான் என்னது அந்த டிகிரிஸ் வந்து நம்ம பிரிப்போம். சரியா? ஒரு ஹாஃப் சைக்கிள்ல எந்த அளவுக்கு நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கோ அதுதான் என்னது நம்ம பிரிப்போம். இப்ப பைன்றது என்ன அப்படின்னா 180. பைன்றது என்னது 180. சென்டர் வந்து எவ்வளவு 90. சரியா? சென்டர் வந்து 90. சோ இத பாத்தீங்கன்னா 120 டிகிரி அப்படின்னா ஆர் பேஸுக்கும் ஒய் பேஸுக்கும் 120 டிகிரி இருக்குன்னா இது என்னது பாதியில கட் ஆகணும். அதாவது வேவ் ஃபார்ம் வந்து எங்க கட் ஆகணும்? ஆருக்கும் ஆருடைய பாசிட்டிவ்ல ஒரு முக்கால்வாசி எடுத்துக்கணும். முக்கால்வாசி எடுத்து மீத மட்டும் என்ன ஆகணும்? கட் ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இது 90 டிகிரி. இந்த செங்குத்து வந்து 90 டிகிரி. ஓவரால் பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் சைக்கிளோட ஃபுல் வேல்யூ வந்து 180. சோ அப்ப எங்க கட் ஆகுது? 90 க்கு 180 க்கு நடுவுல கட் ஆகுது. சோ அதுதான் என்னது 120 டிகிரி அப்படின்னு சொல்றது. அதுதான் என்னது 120 டிகிரி. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நமக்கு டிகிரி கணக்குல எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேஸ்ல இருந்து இன்னொரு பேஸுக்கு என்ன ஆயிடும்? தள்ளி தள்ளி தான் கிடைக்கும். சரியா? இது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. சரியா? 2 மார்க் 3 மார்க்ல கேட்பாங்க. இருந்தாலும் பேஸ் சீக்வென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் உனக்கு சொல்லியிருக்கேன். சரியா தம்பி? ரைட். இதுதான் பேஸ் சீக்வென்ஸ். ஓகேவா? சோ இங்க வேவ் ஃபார்ம் எப்படி போடணும்னு நான் உனக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டேன். சோ இந்த தடவையும் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி தனித்தனியா உனக்கு போட்டு கொடுத்துறீங்க. 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி தனித்தனியா என்ன பண்ணிருக்கீங்க? உனக்கு வரைஞ்சு போட்டிருக்கேன். சோ இதே மாதிரி தான் எனக்கு வரைஞ்சு காட்டணும். யாராவது டயக்ராம் தப்பா வரைஞ்சிருந்தா அப்படின்னா அகைன் உன்னை எழுத சொல்லிக்கிட்டே இருக்கேன். அகைன் என்ன பண்ண சொல்லுவேன்? நீ எனக்கு எழுதி கொடுத்துட்டே இரு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரியா? ஏன்னா உனக்கு அவ்வளவு சூப்பரா நான் ஒரு ரிஸ்க் எடுத்து நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீ கத்துக்கலைன்னா எனக்கு ஓவரும்ல. அதனாலதான் கோவலம் பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணுங்க, வரும். சரியா? சொன்ன மாதிரி பாயிண்ட கரெக்டா மென்ஷன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்குல்ல அதே மாதிரி தான் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் 3 பேஸ் சிஸ்டம். அட்வான்டேஜ் ஆஃப் 3 பேஸ் சிஸ்டம்னா 3 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? சோ எதை மீன் பண்ணி நம்ம 3 பேஸ் யூஸ் பண்ணா நமக்கு லாபம் அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னா சிங்கிள் பேஸ் சிஸ்டம் தான் பார்ப்பாங்க. சரியா? 2 பேஸ் சிஸ்டம் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. 2 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ற ஒரே இடம் நம்ம விவசாயம் பார்க்கிற இடம் மட்டும்தான். அதாவது அக்ரிகல்ச்சர் ஏரியால மட்டும்தான் 2 பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக 2 பேஸ் அங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ற இடத்துல இந்த போர் மோட்டார் போடுறோம்ல, தண்ணி மோட்டார் போட்டுருக்கோம்ல, அங்க இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்குவேன் காலையில இருந்து 12 மணி வரைக்கும், அதாவது காலையில இருந்து 12 மணி வரைக்கும் 2 பேஸ்ல ஒர்க் ஆகும். மதியம் 12 மணில இருந்து சாயங்காலம் வந்து வேற 2 பேஸ்ல ஒர்க் ஆகும். சோ அந்த மாதிரி பேஸ சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. பேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் ஜாயின் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கெப்பாசிட்டரை வச்சு பேஸ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பேஸ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? 2 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். மீத இருக்கிற எல்லா இடத்துலயுமே சிங்கிள் பேஸ் அல்லது 3 பேஸ், சிங்கிள் பேஸ் அல்லது 3 பேஸ் சிஸ்டம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ அந்த சிங்கிள் பேஸ் சிஸ்டமும் 3 பேஸ் சிஸ்டமும் யூஸ் பண்ற இடத்துல என்ன பெனிஃபிட் இருக்கு? 3 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்றதுதான் இந்த 7 பாயிண்ட். சரியா? என்ன பெனிஃபிட் இருக்குன்றத செக் பண்றதுதான் இந்த 7 பாயிண்ட். சோ இந்த 7 பாயிண்ட்டுமே நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் உலக. அதாவது என்னன்னா இப்ப 3 பேஸ் சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ற இடத்துல வந்து 3 பேஸ் யூஸ் பண்ற இடத்துல 3 சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் வைஸ் என்ன ஆகும்? அதிகமா செலவாகும். அதுக்கு ஒரு 3 பேஸ் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணா போதும்ல. 3 சிங்கிள் பேஸ் ஜெனரேட்டர் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு 3 பேஸ் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் கம்மி தானே. சோ இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம இப்ப பார்க்க போறது. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 3 பேஸில் பவர் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும். 3 பேஸில்
பவர் கான்ஸ்டன்டாக இருக்கும். ஆனால் சிங்கிள் பேஸில் பவர் ஆனது பல்சேட்டிங் தன்மை கொண்டது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 பேஸ் சிஸ்டத்துல இருந்து நீ எடுக்கிற அவுட்புட் பவர் இருக்கு பாத்தியா, எடுக்கிற அவுட்புட் பவர் வந்து கான்ஸ்டன்டா இவ்வளவுனா, இப்ப 440 வோல்டேஜ்னா 440 வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில கலெக்ட் பண்ணிக்கலாம். 440 வோல்டேஜ் உள்ள கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 440 வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த கலெக்ட் பண்ற இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். 3 பேஸ் சிஸ்டம்ல 3 பேஸ் சிஸ்டம்ல கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிங்கிள் பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா பல்சேட்டிங் அப்படின்னு கேட்பாங்க. பல்சேட்டிங்னா ஏத்தி இறக்கமா கிடைக்கும். அதாவது சிங்கிள் பேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 230 வோல்ட் தான் வரும். மினிமம் 230 வோல்ட் தான் சிங்கிள் பேஸுக்கு உண்டானது. சோ அந்த 230 வோல்ட்டும் நமக்கு முழுமையா கிடைக்காது. ஒரு சைடு என்ன ஆகும்னா கம்மியாகும், ஒரு சைடு என்ன ஆகும் கம்மியாகும், இன்னொரு சைடு வந்து அதிகமா கிடைக்கும். இந்த மாதிரி பல்சேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்ற இறக்கமாக கிடைக்கும். இந்த வேவ்ஃபார்ம் இருக்கு பாத்தியா, இந்த வேவ்ஃபார்ம் தான் நமக்கு பல்சேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க அல்லது பல்சேட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த பல்சேட்டிங் மாடலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சிங் வந்து அதிகமா இருக்கும். அது எதுல, சிங்கிள் பேஸ் சிஸ்டம்ல. சிங்கிள் பேஸ் சிஸ்டம்ல அது வந்து என்ன பண்ணும், அதிகமா இருக்கும். ஆனா 3 பேஸ் சிஸ்டம்ல அது கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? 3 பேஸ் சிஸ்டம்ல கான்ஸ்டன்டா இருக்கும், சிங்கிள் பேஸ் சிஸ்டம்ல என்ன அதிகமா இருக்கும். சோ அதுதான் என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ அந்த மாதிரி பல்சேட்டிங் வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் சரியா கிடைக்காது. ஒரு டைம் 220 கிடைக்கும், ஒரு டைம் 240 கிடைக்கும், ஒரு டைம் 190 கிடைக்கும், ஒரு டைம் 240 மாறி மாறி வர்றப்ப நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் என்ன ஆகும், அடியாகும். நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் என்ன ஆகும், அடியாகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் நம்ம கொடுத்தே ஆகும். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். சோ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு சிஸ்டம் வந்து எந்த ஒரு சிஸ்டமும் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவுமே என்னது அடியாகாது. சரியா? சோ அதுக்காக 3 பேஸ் பவர் வந்து கான்ஸ்டன்டா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 3 பேஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ண கூடாது. சரியா தம்பி? இரண்டாவது, 3 பேஸ் பவரில் நிலையான காயில்களில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும். நிலையான காயில் அப்படின்னா பெர்மனன்ட் காயில். பெர்மனன்ட் காயில் அதாவது ஒரு ஜெனரேட்டர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து டெம்பரரி காயில், பெர்மனன்ட் காயில் அப்படின்னு 2 இருக்கும். டெம்பரரி காயில், பெர்மனன்ட் காயில். பெர்மனன்ட் காயில்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு காந்தம் இருக்கு பாத்தியா, நம்ம இது இருக்குல்ல ரிமோட் கார் யூஸ் பண்றோம்ல, அதுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கும், மோட்டர் ஒண்ணு இருக்கும். அதை நீங்க உடைச்சு பார்த்தா அப்படின்னா, அதாவது டேமேஜ் ஆனதை உடைச்சு பாரு, நல்லா இருக்கிறத உடைச்சு பார்த்துடாத. சரியா? நல்லா இருக்கிறத உடைச்சு பார்த்து என்னை வீட்டில் அடி வாங்க விட்டுறாத. டேமேஜ் ஆனதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோட்டர் இருக்கும். சரியா? அந்த மோட்டர் கலட்டி உள்ள பார்த்தா அப்படின்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா கம்பி சுத்தி இருப்பாங்க. அதாவது காப்பர் கம்பி சுத்தி ஒரு ராடு இருக்கும். சரியா? அதுதான் ஆர்மச்சூர். அதுதான் என்னது, ஆர்மச்சூர். அந்த பாடிக்கு மேலேயே உள்ள ஒட்டி இருக்கு பாத்தீங்கன்னா 2 காந்தம் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. 2 காந்தம் என்ன பண்ணிப்பாங்கன்னா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க உள்ளக்க. அதுக்கு நடுவுல தான் இந்த ரோட்டார் வந்து உள்ள இருக்கும். அதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்க, இந்த ரோட்டர் உள்ள இருக்கும். இந்த ரோட்டர் சுத்தும் போது உள்ள என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகும். சோ அந்த பிக்ஸட காந்தம் வச்சிருக்காங்க பாத்தியா, அதுதான் நிலையான காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிக்ஸட் பெர்மனன்ட் காயில். அதாவது என்னது, பெர்மனன்ட் காயில். சரியா? சோ அந்த பெர்மனன்ட் காயில வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்டா கிடைக்கும். பெர்மனன்ட் காயில வந்து என்னது, ரொட்டேட்டிங் ஃபீல்ட்ல வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு என்னது கான்ஸ்டன்டா கிடைக்கும். அந்த மாதிரி சிங்கிள் பேஸ்ல கிடைக்காது. சிங்கிள் பேஸ் பவர்ல வந்து என்னது கிடைக்காது. சரியா? ஏன் அதுல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னா, நமக்கு அந்த ஃப்ளக்ஸோட தன்மை வந்து என்னது மாறாது. இவ்வளவுதானா, இவ்வளவுதான். அதாவது ஒரு பல்ப் இவ்வளவுதான் பிரகாசமா எரியும்னா அந்த அளவுக்கு தான் எரியும். அது கம்மியாகவும் கூடவோ எரியாது. சரியா? சோ அந்த மாதிரி தான் உள்ளக்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் லைனும் நீ சப்ளை கொடுத்தோடனே அது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனோடனே ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃப்ளக்ஸ் வந்து உருவாகும். அந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? கான்ஸ்டன்டா கிடைக்கும். சோ சிங்கிள் பேஸ்ல அது கிடைக்காது. சரியா? அடுத்து ஒரே
ஒரே ரேட்டிங் உடைய 3 பேஸ் மோட்டாரானது சிங்கிள் பேஸ் மோட்டாரை விட மிக சிறியதாகவும் நல்ல ஆபரேட்டிங் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகவும் இருக்கும். அதாவது என்னன்னா, இது திரும்ப சொல்றேன், ஒரே ரேட்டிங் உடைய 3 பேஸ் மோட்டாரானது சிங்கிள் பேஸ் மோட்டாரை விட மிக சிறியதாகவும் நல்ல ஆபரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகவும் இருக்கும். அதாவது ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டார் இருக்கு, ஒரு 3 பேஸ் மோட்டார் இருக்கு. சரியா? ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டார், ஒரு 3 பேஸ் மோட்டார், ரெண்டு மோட்டருமே இருக்கு. ரெண்டுமே என்னது? ஒரே ரேட்டிங் தான். ரெண்டுமே என்னது? ஒரே ரேட்டிங் தான். ஆனா அந்த ஒரே ரேட்டிங்ல வந்து சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு கொஞ்சம் பெருசாகவும் 3 பேஸ் மோட்டர் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். சிங்கிள் பேஸ் மோட்டர் பெருசாகவும் 3 பேஸ் மோட்டர் வந்து என்னது? சைஸ் வந்து சின்னதா இருக்கும். சைஸ் வந்து என்னது? சின்னதா இருக்கும். அதே போல இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஆபரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா இதுக்கு ஒரு சில குணாதிசயங்கள்லாம் இருக்கு. சரியா? நமக்கு எப்படி நம்ம ஓடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தெரியும்ல, எழுதுறது ஃபாஸ்டா, ஒரு சிலர்லாம் ஃபாஸ்டா எழுதுவாங்க, ஒரு சிலர் மெதுவா எழுதுவாங்க, ஒரு சிலர் நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கம்மியா மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருக்குல்ல, அதே மாதிரி மோட்டாருக்குள்ளேயும் சில குணாதிசயங்கள்லாம் இருக்கு. எஃபிஷியன்சி, பவர் ஃபேக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்பீடு, இது எல்லாமே என்னது? ஒரு குணாதிசயங்கள். சரியா? அந்த குணாதிசயங்கள் 3 பேஸ் மோட்டர் சிங்கிள் பேஸ் மோட்டரை விட அதிகமா இருக்கும். 3 பேஸ் மோட்டரை விட சிங்கிள் பேஸ் மோட்டரை விட 3 பேஸ் மோட்டர் வந்து என்னது? அதிகமா இருக்கும். ஆனா என்னது? ரெண்டுமே ஒரே ரேட்டிங்ஸ். ரெண்டுமே என்னது? ஒரே ரேட்டிங். ஒரே ரேட்டிங்ல இருந்தாலும் அதிகமான பவர் கொண்டது வந்து எதுனா 3 பேஸ் மோட்டார் மட்டும்தான். அதிகமான பவர் கொண்டது என்னது? 3 பேஸ் மோட்டார் மட்டும்தான். சரியா? இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, 3 பேஸ் மோட்டாருக்கு செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும், சிங்கிள் பேஸ் மோட்டாருக்கு செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது. அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் அப்படின்னா, நம்ம வயக்காடு பக்கம் பாத்திருக்கியா, ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு கம்பி வச்சு சுத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நம்ம தான் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஆனா ஒரு சில இதுல பார்த்தனா போய் சுவிட்சை மட்டும் தான் ஆன் பண்ணுவாங்க, மோட்டர் ரன் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே 3 பேஸ் மோட்டர். சிங்கிள் பேஸ் மோட்டர்ல அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது. நம்மளாதான் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். கிக்கரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி காலத்துல பார்த்தோன்னா ஒவ்வொரு பைக்லயும் கிக்கர் இருக்கும், அதுக்கப்புறம் செல்ஃப் கொண்டு வந்தாங்க, கிக்கர் கொண்டு வந்தாங்க. இப்பெல்லாம் இருக்க யமகா பைக் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோவேன், செல்ஃப் மட்டும் தான் இருக்கும், கிக்கர் இருக்காது. சோ அப்ப என்னன்னா, செல்ஃப் மட்டும் இருக்குன்னா அதோட பவர் வந்து என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். உள்ள யூஸ் பண்ற பவர் வந்து என்னது? அதிகமா இருக்கும். சோ அதனால செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுவாங்க. 3 பேஸ் சிஸ்டம்ல செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகும், சிங்கிள் பேஸ்ல வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது. சரியா? அப்ப செல்ஃப் ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் தானே. ஒரு ஆள் போய் அங்க சுத்தணும் தேவையில்ல, சுவிட்சை மட்டும் போட்டு விட்டு வந்துட்டே இருக்கலாம். ஆனா இங்க உட்காந்து மாங்கு சுத்தணும். அதுவும் அந்த சுத்தும் போது கரெக்டான ஹார்ஸ் பவர் கிடைச்சா மட்டும் தான் அது என்ன ஆகும்? ஆன் ஆகும். அது ஒண்ணு. இன்னொன்னு, ஆன் ஆயிருச்சு, அந்த கீயை நம்ம வெளியில எடுக்கல அப்படின்னா அந்த கீ என்ன பண்ணும்? சுத்தி நமக்கு ஆபத்தை உண்டாக்கும். நிறைய பேர் அடி வாங்கியிருக்கான். விவசாயம் பண்ற முக்கால் சேரு அதை அடி வாங்கியிருக்கான். சரியா? அவனுக்கு நல்லா புரியும் இது. ஓகேவா? சோ சிங்கிள் பேஸ் மோட்டர்ல செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது, 3 பேஸ் மோட்டர்ல வந்து என்ன? செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு. சரியா? இது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது, அஞ்சாவது பார்த்தோம்னா 3 பேஸ் மோட்டாருக்கு சிங்கிள் பேஸ் மோட்டரை விட பவர் ஃபேக்டர் அண்ட் எஃபிஷியன்சி அதிகம். இங்க சொன்னா ஆபரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்னு சொன்னா, ஆபரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்னு சொன்னேன்ல. சோ அந்த தான் அஞ்சாவது பாயிண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 3 பேஸ் மோட்டாருக்கு சிங்கிள் பேஸ் மோட்டாரை விட எஃபிஷியன்சி அண்ட் பவர் ஃபேக்டர் அதிகம். எஃபிஷியன்சி அண்ட் பவர் ஃபேக்டர் வந்து என்னது? அதிகம். சோ என்ன சொல்றாங்க? சிங்கிள் பேஸ் மோட்டரை விட 3 பேஸ் மோட்டருக்கு பவர் ஃபேக்டரும் எஃபிஷியன்சியும் என்ன சொல்றாங்க? அதிகமா இருக்கும். எஃபிஷியன்சியும் பவர் ஃபேக்டர் என்ன பண்றாங்க? அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 3 பேஸ் மோட்டர் பெஸ்ட். 3 பேஸ் மோட்டர் வந்து என்னது? பெஸ்ட், சிங்கிள் பேஸ் மோட்டரை விட. ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேஸ் பவரை ஜெனரேட் செய்வதற்கும் அதை டிரான்ஸ்மிஷன் மற்றும் யூட்டிலைசேஷன் செய்ய ஆகும் செலவு சிங்கிள் பேஸ் சிஸ்டமை விட குறைவு. அதாவது 3 பேஸ் பவரை வந்து ஒரு 3 பேஸ் ஜெனரேட்டர் மூலியமா ஒரு பவரை வந்து நம்ம உற்பத்தி பண்ணியாச்சு. சரியா?
உற்பத்தி பண்ணதை வந்து ஒரு இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், செலவழிக்கணும். ஸோ அதை உற்பத்தி பண்ணதை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் செலவழிக்கணும் அப்படின்னா அதை டிரான்ஸ்மிட் பண்ணணும். டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இங்கேருந்து இன்னொரு ஒரு 10 வயர் போட்டு என்ன பண்ணணும், 10 மீட்டருக்கு வயரை போட்டு அந்த 10 மீட்டர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துக்கு கொடுக்கறதுக்கும் அங்கே யூஸ் பண்றதுக்குமே ஆகக்கூடிய செலவு வந்து சிங்கிள் பேஸை விட கம்மி தான். சிங்கிள் பேஸ் அப்படின்னா ஒரு பேஸ் லைன்ல இருந்து பவர் கிடைக்கும், அதை கொண்டு போய் வைக்கணும். அதே போல இன்னொரு பேஸுக்கு இன்னொரு மோட்டர் கொண்டு வரணும். இந்த மாதிரி 3 பேஸுக்கு 3 சப்ளை கொண்டு வரணும். சரியா, 3 மோட்டர் கொண்டு வரணும். 3 மோட்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ளைய ஒரு 10 மீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். அப்ப வயர் சார்ஜ் இருக்கா, வயரு சார்ஜ் அதிகமாகுமா? இன்னொன்று அங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் என்னது, அந்த பவரை டைரக்டா நம்ம கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாது. அங்க ஒரு பேட்டரியிலயோ அல்லது எதையா ஒன்று என்ன பண்ணணும், சேவ் பண்ணி அதுல இருந்து தான் நம்ம யூட்டிலைசைஸ் பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணணும். சரியா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா செலவு அதிகம். சிங்கிள் பேஸ்னா 3 இது வேணும். 3 பேஸ்னா என்னது, ஒரே மோட்டரு 3 சப்ளை கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மோட்டரு 3 சப்ளை, இதுனா 3 மோட்டரு 3 சப்ளை. சோ அப்ப என்ன ஆகும், காஸ்ட் வைஸ் அதிகமாகுமா? அதுதான் அங்க சொல்றாங்க. சரியா, 3 பேஸ் சிஸ்டம்ல யூஸ் பண்ற பவர் வந்து 3 பேஸ் சிஸ்டம்ல ஜெனரேட் பண்ற பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் யூட்டிலைசேஷன் பண்றதுக்கும் ஆகக்கூடிய செலவானது சிங்கிள் பேஸ் மோட்டரை விட அதிகம் கம்மி தான். சிங்கிள் பேஸ் மோட்டரை விட என்னது, கம்மி. சரியா, அப்ப 3 பேஸ் வந்து என்னது, பெஸ்ட். கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரே அளவு பவரை குறிப்பிட்ட தூரம் டிரான்ஸ்மிட் செய்வதற்கு தேவைப்படும் கண்டக்டர் அளவு 3 பேஸ் சிஸ்டத்திற்கு சிங்கிள் பேஸ் சிஸ்டத்தை விட மிக குறைவு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த 6ஆம் பாயிண்ட் என்னது, 3 3 பேஸ் சிங்கிள் பேஸ் சப்ளை இருக்கு, 3 சிங்கிள் பேஸ் சப்ளை இருக்கு. அந்த 3 சிங்கிள் பேஸ் சப்ளையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்ப இங்க 2 வயரு, இதுல 2 வயரு, இதுல 2 வயரு, மொத்தம் எத்தனை, 6 வயர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த 3 பேஸ் சப்ளைய ஒரு இடத்துக்கு கொண்டு போறோம். ஆனா அப்ப 6 வயர் யூஸ் பண்ணணும், ரைட்டா? ஆனா இதுவே ஒரு 3 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஒரு 3 பேஸ் சிஸ்டம்னா 3 பேஸ் ஒரு நியூட்ரல் தான் இருக்கும். சோ 4 வயர், 3 பேஸ் ஒரு நியூட்ரல், 4 வயர். இந்த 4 வயரை கொண்டு போறதுக்கும் 6 வயர் யூஸ் பண்றதுக்கும் காஸ்ட் வைஸ் கண்டக்டர் வந்து அதிகமா இருக்குமா? சிங்கிள் பேஸ்ல அதிகமா இருக்கும்ல. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, 3 பேஸ் சிஸ்டமா இருந்துச்சுன்னா கண்டக்டர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய கண்டக்டருடைய லெவல் வந்து ரொம்ப கம்மி. இதுவே சிங்கிள் பேஸா இருந்துச்சுன்னா காஸ்ட் வைஸ் என்ன ஆகும், அதிகம். சோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது 3 பேஸ் சிங்கிள் பேஸை விட 3 பேஸ் தான் நமக்கு என்னது பெஸ்ட் அப்படின்னு தோணுது. சிங்கிள் பேஸை விட 3 பேஸ் தான் என்னது பெஸ்ட் அப்படின்னு நமக்கு தோணுது. சோ மேக்ஸிமம் 3 பேஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. சரியா, இன்னொன்னு 3 பேஸ்ல வந்து ஏதாவது ஒரு பேஸ்ல கட் ஆனாலும் மீத 2 பேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ளை எடுத்துக்கலாம். ஆனா சிங்கிள் பேஸ்ல ஒரு பேஸ் தான் வருது, அந்த ஒரு பேஸ் கட் ஆச்சுன்னா எந்த ஒரு ஒர்க்குமே நமக்கு நடக்காது. அது அப்படியே அந்த ஒர்க் என்ன ஆயிடும், ஸ்டன் ஆகி அப்படியே நின்றும், ஸ்டன் ஆகி அப்படியே என்ன பண்ணிடும், நின்றும். சரியா, சோ இதுக்காக தான் 3 பேஸ் சப்ளை வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, மோட்டார் வைஸ் பாக்குறப்ப நமக்கு 3 பேஸ் சப்ளை பெஸ்ட். வீட்டுல நம்ம யூஸ் பண்ற சிங்கிள் பேஸ் சிஸ்டம் 3 பேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், காஸ்ட் வைஸ் அதிகம். இன்னொன்னு 3 பேஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மாளிகை மாதிரி வீடை கட்டியிருக்கணும். ஒரு மாளிகை மாதிரி என்ன பண்ணிருக்கணும், வீடை கட்டியிருக்கணும். அப்படி கட்டியிருந்தாதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா கிடைக்கும், நல்ல சான்ஸ் கிடைக்கும், அதாவது யூஸ் பண்றதுக்கு மெட்டீரியல் கிடைக்கும். மித்தபடி சும்மா ஒரு சின்ன ஒரு 4க்கு 4 ரூமு இல்ல ஒரு 8க்கு 4 ரூமு இந்த மாதிரி 2 ரூம் இருக்கு, இந்த 2 ரூமுக்காக நம்ம 3 பேஸ் சப்ளை வாங்கணும்னா அது வேஸ்ட். சரியா, ஒரு 3 மாடி இருக்கு, 3 மாடி இருக்குன்னா அந்த 3 மாடிக்கும் தனித்தனியா ஒரு பேஸ் லைன் கொடுத்து 3 சர்வீஸ் எடுக்கிறதுக்கு போல 3 பேஸ் சர்வீஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா 3 பேஸ் தனித்தனியா வாங்குறதுக்கு காசு கூட, ஆனா 3 பேஸ் சப்ளை மொத்தமா ஒரே தான் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா காசு கம்மி. சரியா, யூஸ் பண்ற ரேஞ்ச் தான் என்ன ஆகும், அதிகமாகும். சரியா, சோ அந்த வீட்டு சைடு பார்த்தோன்னா 3 பேஸ் வந்து கம்மி, நம்ம மோட்டர் சைடு பார்த்தோன்னா 3 பேஸ் வந்து பெஸ்ட். சரியா, இதுதான் 3 பேஸ் உடைய அட்வான்டேஜ். இதுதான் என்னது
த்ரீ பேஸ் சிஸ்டம் உடைய அட்வான்டேஜ். சரியா? இதுக்கப்புறம் த்ரீ பேஸ் சிஸ்டம்ல வந்து ரெண்டு கனெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஒன்னு ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்று வந்து டெல்டா கனெக்ஷன். ஸோ ஸ்டார் கனெக்ஷன்னா எப்படி இருக்கும், டெல்டா கனெக்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன். சரியா தம்பி? ஸோ இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. வெறும் தியரியா தான் இருக்கும். தியரி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டெரிவேஷன் வரும். டெரிவேஷன் வச்சு சம் இருக்கும். டெரிவேஷனுக்கு அப்புறம் என்னது சம் இருக்கும். ஸோ அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், வரிசையா பின்னாடி பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ இந்த வேவ் ஃபார்மை எப்படி போடணும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோ. யாரும் தப்பா போடக்கூடாது. தப்பா போட்டேன்னா அகைன் திருப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகேவா தம்பி? சரி, முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். சீக்கிரம் இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்கு நமக்கு. எதுக்கு? செமஸ்டர் எக்ஸாமுக்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. ஸோ 3 வாரத்துக்குள்ள நம்ம ப்ரிப்பேர்டு ஆகணும். சரியா? 3 வாரத்துக்குள்ள என்ன பண்ணணும், ப்ரிப்பேர்டு ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரியா தம்பி? சரிப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ தம்பி.